தெய்வத்தை அவமதித்தவர்களின் வார்த்தைகள், தர்மத்தை விட்டு அதர்மத்தை நடந்து வாழ்ந்தவர்களின் செயல்கள், அவர்களே சொன்ன அந்த நிந்தனைகள் நரகத்தில் எப்படி பூதங்களாக திரும்பி தண்டிக்குது தெரியுமா? இதுதான் அசிபத்திரம். இந்த கதையை ஸ்கிப் பண்ணாதீங்க. இது நரகத்தில் வரும் பூத தண்டனையின் உண்மை. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடரை கண்டினியூ பண்ணுங்க. அசிபத்திரம், இது தெய்வ நிந்தனை செய்தவர்களின் நரகம். இங்கு விழுவது தெய்வத்தை அவமதித்தவர்கள், தர்மத்தை விட்டு அதர்மத்தை பின்பற்றியவர்கள், நல்லதை விட்டு தீமைக்கே அடிமையானவர்கள். இந்த பாவம் சாதாரணமல்ல. இது ஆன்மாவை நரகத்தின் இருளுக்கு நேராக தள்ளும். அவர்கள் நரகத்துக்குள் நுழையும் தருணத்தில் ஒளி முழுவதும் மறைந்து ஒரு விளக்கம் கூட இல்லாத கருங்குள் இருள் விழும். அந்த இருளில் உலாவுவது இனம் புரியாத பூதங்கள். மனித வடிவமல்ல, விலங்குகளும் அல்ல, ஆன்மாவை சிதைக்கும் வகையில் உருவான பயங்கரங்கள். கருட புராணம் சொல்வது, இந்த பூதங்கள் தெய்வ நிந்தனை செய்தவர்களை தொடர்ந்து துன்புறுத்தும். அவை அவர்களை கிழித்தும் தள்ளியும் முட்டியும் மூச்சையை முட்டும் பயத்தோடு தூக்கும். அவர்களின் ஆன்மா முழுக்க நடுங்கும். அலைந்து ஓட முயன்றாலே இருள் அவர்களின் பாதத்தை விழுங்கும். அந்த பூதங்கள் அவர்களின் சொந்த நிந்தனைகள் போல் காதில் கிழிக்கும் சத்தத்தில் முழங்கும். ஒவ்வொரு துன்பமும் அவர்களின் அதர்மத்தின் பிரதிபலிப்பே. அவர்கள் பின்பற்றிய தவறான வழி இங்கே பயமுறுக்கி தண்டிக்கும் நரகமாக மாறிவிட்டது. தெய்வ நிந்தனை ஒரு பெரிய பாவமா? இந்த தண்டனை நியாயமா?